எல்லோருக்கும் வணக்கம். இன்று சைமஸ் குசீனில் ஆரஞ்சு கேக் எப்படி செய்வது என்ற ரெசிபியை பார்ப்போம். இந்த ஆரஞ்சு கேக் செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பட்டர், எக், ஆரஞ்ச் ஜூஸ், yogurt, self-raising flour and 1 teaspoon of baking powder, sugar. As usual, in the recipe very simple. First, பட்டரையும் சீனியையும் தரோவா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ப்ரோசஸுக்கு ஆஸ் லெமன் ஜூஸ் நாங்கள் விடுறபடியா அந்த பட்டரையும் சீனியையும் நல்லா கரையும் வேற மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டார்ட்ல இருந்தே நல்லா பீட் பண்ணுங்க. இப்படி பீட் பண்ணிக்க கரையில எல்லாம் இருக்கிற பட்டர் மிக்ஸை இடக்கிட ஒரு ஸ்பேச்சுலாவால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேணும். ஒன்ஸ் சீனியெல்லாம் கரைஞ்ச பிறகு லெமன் ஜூஸை ஃபில்டர் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அந்த ஜோக்கட்டை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இது ஒன்ஸ் இட்ஸ் மிக்ஸ் பண்ணின உடனே நீங்கள் பிறகு அந்த செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர் அண்ட் பேக்கிங் பவுடர் மிக்ஸை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. It's more or less similar to sponge cake recipe, which I will be uploading soon. Once the mix is completely mixed and you are happy with the mix, அந்த மிக்ஸை எடுத்து நீங்கள் க்ரீஸ் பண்ணின ஒரு டின்னுக்குள்ளே டீகேன் பண்ணுங்க. அதை டீகேன் பண்ணி போட்டு அந்த மிக்ஸை நல்லா ஃப்ளாட் பண்ணி எல்லா கோர்னர்ஸும் ஃபில் பண்ணக்கூடியதாக கேப் இல்லாமல் ஃப்ளாட் பண்ணுங்க. ஃப்ளாட் பண்ணி போட்டு கியூஆர் ஸ்டிக் எடுத்து அதை இப்படி நான் செய்கிற மாதிரி ஜஸ்ட் ஸ்டர் பண்ணி விடுங்க. இது ட்ராப் பண்ணின ஏரை வெளியில் அனுப்புறதுக்காண்டி வெளியில் எடுக்கிறதுக்காண்டி. பேக் த கேக் in 175 degrees for 50 minutes. அப்படி கேக் பேக் பண்ணிக்க நாங்கள் இப்போ அந்த மேலே ஆரஞ்சு ட்ரிசில் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வெரி சிம்பிள். ஒரு ஆரஞ்சு ஜூஸை எடுத்து ஃபில்டர் பண்ணி போட்டு ஐசிங் சுகரை இன்னொரு கண்டெய்னருக்கு எடுத்து போட்டு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணுங்க. அந்த கேக் பேக் பண்ணினோன்னா அந்த கேக்கை எடுத்து கூல் பண்ண விட்டுட்டு இந்த ஐசிங் செய்யக்க மேக் ஷூர் த கேக் இஸ் கூல். ட்ரிஸில் சும்மா மேலே பண்ணுங்க. அது ஃபில்டர் பண்ணி இட் கிவ்ஸ் அடிஷனல் டேஸ்ட். நான் ஒரு டெக்கரேஷனுக்காண்டி அந்த கேண்டிட் ஆரஞ்ச் ஸ்லைஸ் பாவித்திருக்கிறேன். ஸ்லைஸ் ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்றதை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் பண்ணுறேன். I hope it will be useful to you. Try பண்ணி பாருங்க. Leave some comment and thank you for the support and thank you for watching. If you like this recipe, please press the bell icon to continue to see more similar recipes and subscribe. I also have linked few other cake recipes for you to enjoy.